அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கபீர் அகமது, பவா பஹருதீன் ஆகிய இருவரை கைது செய்து என்ஐஏ விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் என்ன? இவர்களிடம் எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது? முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு ஹிஸ்புத் தஹ்ரீர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 நபர்களை என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டது தொடர்பாக தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகள் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே தடை செய்யப்பட்ட அமைப்புடன் இவர்கள் தொடர்பு இருப்பதாக ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற அமைப்புடன் ஏற்கனவே என்ஐஏ அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் சோதனை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் மன்னார்குடி ஆகிய 3 இடங்களில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் காஞ்சிபுரத்தில் 2 நபர்களை காலையில் கைது செய்திருப்பதாக தகவல் வெளியானது. அந்த தகவலின் அடிப்படையில் கபீர் அகமது அலியார், அதே போன்று பாவா பஹ்ருதீன் என்கிற மன்னை பாவா ஆகிய 2 நபர்களை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இவர்கள் ஹஜ் சித்தாந்தங்களை பிரச்சாரம் செய்ய மற்றவர்களுக்கு சதி திட்டம் செய்ததாகவும், வன்முறையில் ஜிஹாத் மற்றும் போரை நடத்த சட்டத்தால் நிறுவப்பட்ட இந்திய அரசாங்கத்தை கவிழ்க்க நுழைக்கப்படும் நுஸ்ரா என்கிற இஸ்லாமிய நாடுகளில் ராணுவ வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் இவர்களிடம் இருந்து பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி முரளி.